வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான 48 நிர்வாகிகள் திடீரென்று ஓபிஎஸ்ஸின் பக்கம் சென்றுள்ளார்களா? அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. 2026 சட்டசபை ஒட்டுமொத்த தமிழக அரசும் தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுமா என்று தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக திமுக அதிமுக என்ற நிலைமை உருவான நிலையில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் தலைகீழாக மாற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகம் என்பதை விஜய் அவர்கள் தொடங்கி மக்களின் ஆதரவுகள் இருப்பதாக நம்மால் பார்க்கவும் முடிகிறது. ஆனால் களத்தில் மக்கள் போடுகின்ற அந்த ஓட்டுக்கள் தான் மாற்றத்தை வேண்டும் என்று குறிக்கிறதா, அல்லது திமுகவோ அல்லது அதிமுகவோ மீண்டும் ஆட்சி அமைக்கிறது என்பதை மக்கள் நிர்ணயிக்கிறார்களா என்பது புரிய வரும். இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த அதிமுகவால் முடியவில்லை. ஒரு ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய வகையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் திருப்திகரமாகவே இல்லை. உட்கட்சி மோதலின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையீடு மிகப்பெரிய அளவில் அதிமுகவின் தோல்வியை தழுவிக்கொண்டு இருப்பதன் காரணமாக அதிமுகவின் உண்மையான வெற்றி என்பது 2026 கிடைக்காது. இதனால் தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான தென் மாவட்ட நிர்வாகிகள் 48 பேர் கூண்டோடு பன்னீர்செல்வத்திற்கான ஆதரவுகளை கொடுக்க உள்ளதாகவும், அவர் எந்த கட்சிக்கு ஆதரவுகளை கொடுக்கிறாரோ அவர்களுக்காக களத்தில் பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் பாதிப்பை ஏற்படுத்தும். அது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை? நிச்சயம் 234 தொகுதிகளில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டாலே உண்மையான ஒவ்வொரு தொண்டனும் அதிமுகவின் தொண்டனும் எடப்பாடியை தலைவனாகவே நினைத்திருப்பார்கள். ஆனால் ஓபிஎஸ் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை மட்டும் போதும், சசிகலா வேண்டாம், டிடிவி தினகரன் வேண்டாம் என்று ஒதுக்கி அதிமுகவின் உள்ள தொண்டர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக அவர்களை பேசி ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களையும் தற்பொழுது பிரித்தது எடப்பாடி தான் என்ற காரணத்தினால் பிரிந்துள்ளது.